ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம அன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரையை நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீவிட்ட அப்புறம் நம்ம அதை சின்ன சின்னசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பாதியை கட் பண்ணிவிட்டு இப்போ அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்ட அப்புறம் இது 2ஆக பிரிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பிரிச்சுட்டு இதையும் சின்ன சின்னசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறதுனால இது சீக்கிரமாக எண்ணெயில் வெந்து வந்துடும். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணோம்னா அதை வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க. பாருங்கள், இந்த சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் முதல்ல மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உருளைக்கிழங்குலேருந்தே தண்ணி வந்து மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேணாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி திக்காக இருக்கும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் தண்ணி நிறைய வந்துடுங்க. அப்புறம் தண்ணி மாதிரி ஆகிடும். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அப்படியே எண்ணெயில் பொரிச்சிக்கலாங்க. இது ஊற வைக்க தேவையில்ல. நீங்கள் இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா போட்டிங்கன்னா அதில் நிறைய தண்ணி பிரிஞ்சு வெளியே வந்துடும். அதனால் இதை மிக்ஸ் பண்ணதுமே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. எண்ணெய் நல்லா சூடாகிட்ட அப்புறம் தான் நம்ம உருளைக்கிழங்கு இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. 1லேருந்து 2 நிமிஷம் இது வேகட்டும், அப்புறமா மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் உருளைக்கிழங்கை கட் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது சட்டுன்னு வெந்து வந்துடும். நீங்கள் பெருசாக கட் பண்ணிங்கன்னா அது வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க. அதனால் சின்ன சின்னசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டோம். இது 2 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க, அப்புறமா திருப்பி விடலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் லைட்டாக குறைஞ்சிட்ட அப்புறம் இதை திருப்பி விட்டுக்கலாங்க. இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒட்டினு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது நல்லா வெந்து வந்துட்ட அப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதை திருப்பி விட்டுட்ட அப்புறம் இந்த பக்கமும் 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்குங்க. இதை திருப்பி விட்டுக்கலாம். இது பாருங்கள், ஓரளவுக்கு வெந்து வந்ததும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். முன்னெல்லாம் ஒன்று மேலே ஒன்று இருந்தது, இப்போல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்ட அப்புறம் இன்னும் 1 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், ஸ்டவ்வை குறைக்காதீங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பபுள்ஸும் பாருங்கள் ஃபுல்லாக அடங்கியிருக்கு. இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. நீங்களும் அந்த பொட்டேட்டோ ஃப்ரை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.